வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து பெரும்பொழுதுகள். ஒரு வருஷத்தை 6 பெரும்பொழுதுகளாக பிரிச்சுருக்காங்க. அது எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எப்போவுமே வீட்டில் அரைச்ச மசாலா போட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு. ஃபஸ்ட்டு அது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாவை ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தையும் 30 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சோம்பையும் 30 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து இதில் 3 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய், நான் இங்கே வந்து 3 காஞ்ச மிளகாய் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை வந்து கொஞ்சம் கலராக வரதுக்காக 3 காஷ்மீரி மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே 1 நிமிஷம் போல் நம்ம வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்து நம்ம இதை நல்லா வறுக்க போகிறோம். தேங்காய் வறுக்கும்போது எப்பயுமே நல்லா வறுத்தோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா வரும். அதேமாதிரி அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இது ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ இது வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தக்காளி பழம் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட போகிறோம். இந்த பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போக 10லேருந்து 15 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். வதக்கிட்டு இதில் வந்து 1/4 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து ஒரு 1/2 குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன்லாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். நம்மளுடைய சுவையான சிக்கன் ஃப்ரை வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்டர். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.